வன்மனை குடும்பத்தை ஒரு பிள்ளைக்கு விபத்து உள்ளாயிடுச்சு. இப்போ விபத்து உள்ளாகி ஆஸ்பத்திரி இருக்கிறான். டாக்டர் மருத்துவர் சொல்கிறார், வலது காலை எடுக்கணும்னு சொல்லிட்டார். எங்கள் பூஜை செஞ்சு பாரு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை, மனைவிக்கு புற்றுநோய் வந்துச்சு. பூஜை செஞ்சு பாரு, இவ்வளோ வசி இருக்குதே பிள்ளை வந்து மருத்துவம் சொல்கிறான் வலது காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வலது காலை என்ன சொல்கிறேன், கையெழுத்து போடுங்கிறான். வலது காலை எடுத்தாகணுங்கிறான். மகனுக்கு மனைவிக்கு புற்றுநோய். எங்கே பூஜை செய்வேன்? நீ கும்பிட்டு பாரு, உன் பூஜை போறாவும் அந்த விபத்துலேயே இருக்கும். இப்போ இந்த இதுலேருந்து தப்பிக்கணியா? அதுக்கு ஒன்று செய்ய அன்னதானம். இளமை இருக்கும்போது செய்து கொள். முதுமை வந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அப்படி என்ன செய்கிறான், அன்னதானம் செய்கிறான். அன்னதானம் செய்யும்போது குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு, குடும்ப நபர்கள், குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் நல்லபடி இருந்தால் தான் தாய் தந்தை குடும்ப தலைவர் நல்லபடி இருக்கிற குடும்ப தலைவன் குடும்ப தலைவி நல்லபடி இருக்கலாம். குடும்பத்தில் இப்போ அந்த குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்குன்னு சொன்னாவே ஏதோ ஒரு பலகீனம் இருக்கு, ஏதோ ஒரு பலகீனம் வந்துடுச்சு அங்கே. அது இப்போ என்ன இப்படி எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லைன்னு சொன்னால் ஏதோ பலகீனம் குடும்ப தலைவனுடன் இருக்குது. அது குடும்பத்தில் புண்ணிய பலம் இல்லை. அது போல அழுகுணுகிறார்கள், அல்லது உயிர் கொலை செய்கிறார்கள், அல்லது குடும்ப தலைவன் ஏதோ நெறி தவறுகிறான், அது குடும்ப தலைவி நெறி தவறுகிறாள். ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. முறை தவறிய வாழ்க்கை, முறையான வாழ்க்கை இல்லை. முறை தவறிய வாழ்க்கையில் குடும்பத்தில் தான் கொந்தளிப்பு இருக்கும், பிரச்சனை இருக்கும். அப்போ அதுக்கு உபாயம், காலையில் ஒரு சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று முதல் இந்த குடும்பத்தில் புலால் உண்ணுன்ற பழக்கத்தை விடுபட வேண்டும். நம்ம பிள்ளைகளும் நாம் சாப்பிடக்கூடாது. வந்துருச்சு, அருள் வந்துருச்சியா, வரப்போகுது, அவனுக்கு புண்ணியம் வரப்போகுது. இந்த சிந்தனை வந்த போதே புண்ணியம் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எந்த உயிரையும் கொண்டு உண்ணக்கூடாது. இதுதான் சத்திய வாழ்வு, இதுதான் உண்மையான வாழ்வு.